நீங்க யாரு? நான் உங்களா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்க ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு அந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேக்குக்கோட எஃப்எஃப் ஆன ஆல்ஃபா வெஞ்சோட பார்ட் 5 தாண்டா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் கிறிஸ்டல் அண்ட் கிளியரா புரியும். ஸோ போன பார்ட்ல எதோட முடிச்சிருப்போம்னா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவங்க மேல இருக்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற ரேஞ்சுக்கு போயிருப்பாரு. ஸோ அதோட பிடிச்சிருந்தா நல்லா கிண்டு பெட்ரீம் வால். இப்ப ஸ்டார்டிங்ல அப்படியே காமிச்சா தியாங் தான் அவன் காலேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஜங்குக் தானே காலேஜ்ல வந்து கூப்பிட வரேன்னாரு. அப்ப நான் வெயிட் பண்ணும்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கான். அப்ப சடனா அவனுக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப அந்த சவுண்ட் கேக்குற டைரக்ஷன்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் மழை வர இளவு இப்பதான் பெய்யுமா அது அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஷிட் அப்படின்ட்டு இப்ப வண்டி விட்டு கீழே இறங்கி அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கும்லடா, சோ அதை அப்படியே ஓபன் பண்ணி விட்டு என்ன ஆச்சுன்னு செக் பண்றான். பிகாஸ் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னாச்சு? இந்த மலையில வர நின்னுட்டு ஐயோ அவங்க வெயிட் பண்ணிருப்பானே. இத்தனைக்கும் யோன்சிய வேற எடுக்கணும். ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அது சரி பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் காமிச்சா ஜாங் தான் மெதுவா அந்த சவுண்ட் வர இடத்துக்கு நடந்து போனா அங்க 2 3 பசங்க யோன்சிய அப்படியே புடிச்சு வச்சுட்டு செவத்தோட லாக் பண்ணி அவன் ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு அவங்க ஒரு மாதிரி வீடியோ எடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது தேவன் பார்த்தோன்னே அவன் ஐஸ் எல்லாம் அப்படியே ஒயிட் ஆகுது. இது யோன்ஜி அப்படின்னு சொல்றான். சோ எல்லாரும் அப்படியே திரும்ப அருண் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அங்க நிக்கிறது அருண் தான். அவன் தான் யோன்சிய பிடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ டே இங்க என்ன பண்ற? நீ என்ன பண்ற? யோன்சி இங்க வா அப்படின்னு சொல்ல யோன்சி தள்ளி விட்டு வர பாக்குறான். பட் அருண் ஒண்ணு அப்படியே பிடிச்சிட்டு இங்க பாரு அருண், இப்ப நீ வீட்டுல என்ன மேனேஜ் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். ஓ நீ கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் நான் புளியங்க பறிச்சிட்டு இருப்பேனா? போடா டே அப்படின்ட்டு யோசிச்சு திரும்பி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்க. அவ்வளவுதான் அருண், அவங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வையன் நீ எல்லாம் செத்த. அப்ப பாத்துக்கிறேன், கிளம்பு கிளம்பு, மூடிக்கிட்டு கிளம்பு அப்படின்ட்டு அருண் தில்லா சொல்லிட்டு இருக்கான். இங்க தேவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. இங்க பாரு யோன்சி, யோன்சிய விடு, அவனை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஓ பாருங்கடா டே யாரு கூட்டிட்டு போக வந்திருக்கான்னு. சரி ஒன்னு என்ன பண்ணுவோமா, உனக்கு ஒரு நைஸ் ஆஃபர் தரேன். என்னது? நீங்க வா, நாங்க யோன்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்ல தியாம் யோசிக்கவே இல்ல. யோன்சியா பாக்குறான். யோன்சி அவ்வளவு அழுதுட்டு இருக்கான். யோசிக்காம போயிட்டு யோன்சி இங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல யோன்சி அவன் இருந்த பயத்துல அங்க இருந்து ஓடிடுறான். இப்ப தியாங்க அவனுக்கு பிடிச்சு வச்சுட்டு என்ன தியாங் என் கூட இன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ண ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்க தியாங்க செம்ம காண்டாகுது. தியாங் அவனுக்கு தெரியும் அவனுக்குள்ள இருக்க பவர்ஸ் ரொம்ப அதிபயங்கரமானது. அது வெளியே வந்துச்சுன்னா இவனுங்க எல்லாம் கால் தூசி கூட ஆக மாட்டானுங்க அப்படின்ட்டு. சோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ன நடக்குது பாத்துரலாம் அப்படின்ட்டு. இப்ப இந்த பக்கம் காமிச்சா யுவன்ஷி தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு பயத்துல அந்த மலையில ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் அவன் கார் எடுத்துட்டு பாதி தூரம் வந்திருப்பான். யுவன்ஷி தானே இது? யுவன்ஷி தான். ஏய் யுவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குனா யுவன்ஷி அப்படியே பாக்குறான். ஜங்குக், ஜங்குக் அண்ணா, ஜங்குக் அண்ணா இது இங்க என்ன பண்ற? காலேஜ்ல தானே இருக்கணும், நான் தானே பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கேன்ல, என்னாச்சு? எதுக்கு அங்க இருந்து இப்படி ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு கேட்க யோனிச்சு எதுவுமே சொல்ல. தேவங்க அப்படின்ட்டு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தராம். எங்க ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே போயிட்டு அவனை தூக்கி கார்ல அப்படியே படுக்க வச்சுட்டு டக்குன்ட்டு கார் எடுத்து காலேஜுக்கு தான் போறான். உள்ள விட்ட பிறகு ஃபுல் காலேஜுமே அமைதியா இருக்கு. பிகாஸ் ஜங்குக்கு ஆல்ரெடி லேட்டு. இப்ப அப்படியே தேவனோட கிளாஸ மேல அப்படியே ஏறி போறான். தேவ் தேவ் எங்க இருக்க? தேவங்க வந்துட்டு தான் கேக்குறேன், எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு தேவங்க கூப்பிட்டே போக இந்த பக்கம் ஆரன் தான் நல்லா தேவங்களோட வாயை மூடிட்டு சுத்தம் போட்ட செஞ்சிருவேன் அப்படின்ட்டு அப்படியே புடிச்சு வச்சிருக்கான். இந்த தேவன் எவ்வளவோ ட்ரை பண்றான். பட் அவனால சுத்தமா முடியல. எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு இருக்கு அவனுக்கு. இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இவ பார்த்தா அவன் போயிட்டான். நீ மாட்டிக்கிட்டதே அவன் அப்படின்ட்டு ஆரன் தான் தேவனோட ஷர்ட்ல அப்படியே கைய வைக்க சடனா அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு ஓ ஏன் பொண்டாட்டி மேலே உனக்கு காசு இருக்கா என்ன? முடிஞ்சா வேணா அவனை டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்கான்னு எனக்கும் சொல்ல. ம் அப்படின்னு சொல்ல ஆரன் அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே வந்து நிக்கிறான். அந்த சுத்தி ஒரு மாதிரி பிளாக் ஸ்மோக்கா இருக்கு. ஜங்குக்கோட ஐஸ்லாம் ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே பாக்குறான். தேவங்கம் அவ்வளவு டியர்ஸ்ல அழுது நிக்கிறான். ஜங்குக் அதை பார்த்தோன்னே வருதே பாரு ஒரு கோவம். சுப்பிரமணி அப்படிங்கிறான். அடுத்த செகண்ட் அந்த கிளாஸ் ரூம்குள்ள சுப்பிரமணி என்டர் ஆகுது. எல்லாரும் இத பாத்துட்டு செம்மையா பயந்துட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க மிஸ்டர்,
இது சும்மாதான் விளையாடிட்டு தான் இருந்தோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஹம், என் பொண்டாட்டி மேல கை வச்சதுக்கும் என் தம்பி யோன்ஷி மேல கை வச்சதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய பாக்க அது ஒண்ணுமே செய்யல. அப்படியே அவனை தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கு. அப்படியே குறவலைய நடிச்சு தடம் தெரியாம சாப்பிட்டுரும் போல அப்படி சாப்பிடுது. சோ இந்த பக்கம் தியாங் அப்படியே பயந்து அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பொறுமையா பக்கத்துல போயிட்டு தியாங், ஏய் ஒன்னதான் ஜங்குக் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் அப்படியே தியாங்க பாத்துட்டு அவனும் பேக் அப் பண்ணி அப்படியே பிக்கி பேங்க் மாதிரி தூக்கிட்டு போயிடறான் ஃப்ரெண்ட்ல. அப்புறம் அப்படியே கார்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அடுத்த கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. எங்க ஜிம்மன் தான் கரண்ட் புரண்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஏ டேய் சங்குக், யோன்ஷிக் என்னடா ஆச்சு? யோன்ஷிக் என்னாச்சு? எதுக்கு எதுக்கு இப்படி குறை சொன்ன? என் மயிரண்டி, ஆ தம்பி கூட இருந்தா போதாது, ஆனா பாத்துக்கணும். அதுவும் அவன் சின்ன பையன்தான். அவனை பாத்துக்கமா உனக்கு என்ன புடுங்குற வேலை? ஏய் நல்லா தாண்டா பாத்துக்கிட்டேன். அவனுக்கு என்ன குறை வச்சேன்டா சொல்லு. நீயே சொல்லு, அவனுக்கு என்ன குறை வச்ச? நீ பாத்தியா? அப்படின்ட்டு ஜிம்மனும் எகிரிட்டு நிக்க. ஆமா, குறை வைக்கல, அதனாலதானே அவன் இவ்வளவு சொல்லாம இருந்திருக்கான். அம்மா மனசை விட்டு சொல்ல வைக்கணும், அதை விட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். சங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு சொல்ல வைக்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு தேவன் கிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன ரீசன் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. Shit. ஜங்குக் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவனே அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி உள்ள போய் பாரு, டாக்டர் உள்ளதான் இருக்காங்க. சரிடா அப்படின்ட்டு ஜெமன் உள்ள போக டாக்டர் தான். மிஸ்டர் ஜெமன் ரைட்? ஆமா டாக்டர். என்னாச்சு தம்பி, ஆல்ரைட்டா? யோன்ஷிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹீஸ் ஆல் ரைட். பட் ரொம்ப அடிபட்டிருக்கு, புள்ளி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ்ல சீனியர்ஸ் ரேங்கிங் தான், வேற என்னது, ஆனா ரொம்ப ஓவரா இருக்கு, பாத்துக்கோங்க அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறாரு. அந்த பக்கம் யோன்ஷி பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. இப்ப அப்படியே யோன்ஷி பக்கத்துல போய் உட்காந்துட்டு, யோன்ஷி யோன்ஷி இங்க பாருடா, இங்க பாரு, அண்ணன் வந்திருக்கேன் பாரு, ஓய் அப்படின்னு சொல்ல யோன்ஷி லைட்டா அப்படி கண்ணை திறக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜிம்மனை பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிடறான். இங்க ஜிம்மனுக்கு என்ன சொல்லி யோன்ஷிய கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல. அவனும் லைட்டா டியோஸோட, சொல்லிருக்கலாம்ல அண்ணன் தானே, சொல்லிருக்கலாம்லடா. இல்ல அண்ணா, நீங்க என்ன நினைப்பீங்க என்ன பத்தி? இப்பெல்லாம் நடந்தா எனக்கு நான் ஆல்பா எப்படி நான் கிடைப்பாங்க? ஏய் உங்க அண்ணன் யாரு நினைச்ச? ஆ உனக்கு அப்படி யாரும் கிடைக்கலன்னா கூட வாழ்க்கை ஃபுல்லா நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா சொல்லு? நான் உனக்கு கூட வச்சு நான் பாத்துப்பேன் எம்ஜி. யார் உன்னை பாத்துக்கணும்? முட்டாள்தனமா இருக்கு எம்ஜி இதெல்லாம். ஏன்டா ஏன் இப்படிலாம் பண்ற? என் அண்ணனை அவ்வளவு ஹேட் பண்றியா? இதெல்லாம் சொல்ற அளவுக்கு இவ்வளவு கொடுறக்காரனா இருப்பான்னு நினைக்கிறியா? அப்ப ஏன் சிம்மனா, அப்ப ஏன் இவங்க மட்டும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இங்க பாரு எம்ஜி, சம்பந்தமே இல்லாம எதையோ கொண்டு வர இல்ல சிம்மனா. யோங்கி மேல தப்பே இல்ல, அவன் ஒண்ணுமே பண்ணல. நீங்க அவனை மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க மேரேஜ் பண்ண நாள்ல இருந்து அவன் கிட்ட அப்படியே நடந்துக்கணும். அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் சொல்லலன்னா, எனக்கு ஒருத்தன் பண்ணாங்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் யாரோ ஒருத்தன், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அவன் டச் பண்ணும்போது. இவங்களுக்கு நீங்க ஹஸ்பண்ட், நீங்க அப்படி பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ யோசிச்சு ஃபீல் பண்ணி கேட்க ஜிம்மன் ஒரு மாதிரி டியரப் ஆகி செம்மையா அழுகுறான். அங்கதான் பேக் ஸ்டோரி இருக்கும் போல. நமக்கு ஜிம்மன், சாரி நான் தான் பிடிச்சிருக்கேன், நான் இவங்க கிட்ட பேசுறேன், நீ வீட்டுக்கு போலாமா? போலாம், ஆனா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல நான் சந்தோஷமான சிரிப்பை மட்டும் தான் பார்க்கணும். இவங்க என்ன அழுகிறத பார்க்க கூடாது. கண்டிப்பா நீ பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு யோசிச்சே கூட்டிட்டு அங்க இருந்து சிம்மன் தான் இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு அப்படி ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த பக்கம் காமிச்சா தியாங் தான் அப்பதான் மயக்கத்துல இருந்தே நிச்சிருப்பான். தியாங்கும் ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க, பிகாஸ் அவனும் ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் சுத்தி சுத்தி பேஷண்டா இருக்கணும் சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு அப்படியே பாக்க தியாங் கரெக்டா எந்திக்க ட்ரை பண்ண அப்படியே பிடிச்சி பெட்ல போட்டு, எதுக்கு எந்திக்கிற, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கல, ஆ அது அது சரிங்க அப்படின்ட்டு படுத்துக்கிறான். இப்போ இந்த பக்கம் சிம்மன் போக, யான்சி தேவம் உனக்கு எப்படி இருக்கு? ஆ நான் நல்லா இருக்கேன். யான்சிக்கு பரவாயில்ல, நாங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன், நீ வந்து கண்டிப்பா வரணுமே. ஆ ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே படுத்துக்கிறான். இப்ப ஜங்கு அப்படியே தேவங்க பாத்துட்டு, சரிதான் அப்படின்ட்டு அங்க இருந்து பொறுமையா இருந்துச்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இங்க பாருடா, ஒழுங்கா பாத்துக்கோ, அவனுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் இதெல்லாம் கேட்டு பண்ணு. துரை இதை எங்க கிட்ட சொல்றீங்களா? அதெல்லாம் தேவங்க கிட்ட பேசு சரியா? பேசிட்டு வேற ஏதாவது இருந்தா பாரு. சும்மா ஒரு வாரம் ஒரு கிளிப்பாரான், போடா டே அப்படின்ட்டு அங்க வந்து போயிடுறான். இப்ப சங்குப்தான் என்னடா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே
அங்கதான் அப்படியே பொறுமையா மேல ஏறி வரான். அப்ப சடனா உனக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு தேவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு குடுக்குறது மேல பதறி அடிச்சு ஓடி வரான். வந்துட்டு அப்படின்னு பாக்குறான். பார்த்தா தேவங்க தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அது பாதி தூரத்துக்கு மேல உள்ள போக மாட்டேங்குது. அது அப்படியே அது கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜங்கு பார்த்தோன்னு இவன் இருக்கானே இவனை வச்சுக்கிட்ட அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்து அந்த ஷர்ட்டை அப்படியே கீழே தள்ளி விடுறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே தேவங்க பார்த்துட்டு இருக்க தேவங்க தான் இல்ல நான் ஷர்ட் போடுறதுக்கு தான் அப்பவே இருந்துச்சேன். பட் நீங்க வேணாம்னு சொன்னனால அப்படியே படுத்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. புரியுது அப்படின்ட்டு பக்கத்துல போய் உட்காரான். அவங்க அப்படியே சங்குக்கே பார்த்துட்டு நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா கொஞ்சம்? என்னது? என்ன சொல்லணும்? இல்ல அது வந்து அங்கிள் அங்கிள் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதான் நான் அதுதான் சொல்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி அது இங்க பாரு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இந்த வீட்டுல வேற எதுவும் பண்றதுக்கு ட்ரை பண்ணாது. புரியுதா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் தேவை. டோன்ட் எவர் ட்ரை டு சார்ஜ் மணி பா. ஓகே அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடான். இங்க தேவங்க அது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே படுத்துட்டு அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. தேவங்க தான் அப்படியே பொறுமையா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காரான் சோஃபால. அப்ப கரெக்டா ஜங்கு வெளியே இருந்து விறுவிறுன்னு நடந்து வரான். அது ஜங்குக்கா சாரி ஏங்க எல்லாம் முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன ஜங்குக்குனே கூப்பிட. என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல உன் அம்மா வீட்டுக்கு போறோம். ஏதோ சம் ரிச்சுவல்ஸ் என்னன்னு தெரியல. பட் கூப்பிட்டுருக்காங்க. போய் தானே ஆகணும். ஆமாங்க. அம்மா கிட்ட நான் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க சங்குக்கு அப்படியே மேல போக தேவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அங்கே நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஜங்குக்கு அப்படியே எட்டி பார்த்திருப்பான். பார்த்தா தேவன் இப்படி டான்ஸ் பண்றதுதான் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். ஜங்குக்கு எந்த வேலைக்கு வந்தியோ அதை மறந்துட்டு அசல் சமையல்காரனாவே மாறிடுவோம் போலயே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு யோசிச்சுட்டே அங்கிருந்து போறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே மேல வந்துட்டு தேவன் தேவன் அப்படிங்கிறான். இப்ப கரெக்டா தேவன் டக்கு டக்குன்னு மேல வந்துட்டு என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? யார கேட்டு இந்த ஷர்ட் மேல கை வச்சேன். அது அது வந்து பார்க்க குட்டியா இருந்துச்சு. இது என்ன ஷர்ட்னு தெரியல. தெரியலையா? தெரியலங்க. அதான் அழுக்கா வேற இருந்துச்சு. யார கேட்டு இந்த ஷர்ட்ல கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ போட்டு அண்ணா திட்டுறான். தேவக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போய் ரெடி ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா தீத்து கட்டிடுவாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடறான். எங்க தேவக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடனே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அவனோட சூட்கேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் டீயும் ஜெகேன் தான் காரில் போயிட்டுருக்காங்க. டீ ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கான். நான் இவ்வளோ நேரம் முன்னாடி என்னெல்லாமோ நடந்திருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு செம்ம ஃபீலாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே அதில் இருக்கான். இப்போது ஜெகே தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். பார்த்தா அவனுங்க அங்கே ரீச் ஆகுறதுக்கு ரொம்பவே நேரம் ஆகும். பிகாஸ் வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் அங்கே போக வேண்டியது இருக்கும். இப்போ ஜெகே தான் தேவன் சொல்லுங்க ஜெகே. இல்லை என்ன பண்ணிட்டுருக்கேன்? என்னங்க எதுக்கு பழுதுட்டுருக்கேன்? தேவையில்லாம நல்லா இருந்தேன். ஏன் கஷ்டம் எனக்கு? உங்களுக்கு என்ன கவலை ஜெகே? ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துடுது. அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன சொன்னேன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஜங்கு? அது நீங்களே சொல்லிடுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாம் நீங்களே டிசைட் எடுங்க. எனக்கு எதுக்கு இந்த லைஃப்? நான் சீக்கிரம் செத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஜங்குக்கு செம்ம கண்டாயிடுது. அப்படியே ஓங்கி வந்து பஞ்ச் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க அந்த கண்ணாடியில் தான் பஞ்ச் பண்ணியிருப்பான். அது ஒரு மாதிரி லைட்டாக கிராக் வேற விழுந்துடுது. இதை பார்த்தோன்னே அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்கே. இப்போ ஜங்குக்கு தான் என்ன ஓவரவா அடிக்கிறேன்? என்ன ஞாபகம் இல்லையோ? எல்லாம் மறந்துடுச்சா என்ன? திருப்பி ஞாபகப்படுத்தணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டே தான் அப்படியே தூக்கி ஜங்குக்கு அவன் லேப் மேலே உட்கார வைக்கிறான். ஜங்குக்கு ப்ளீஸ் விடு ஜங்குக்கு என்ன விட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கிட்டே தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கான். இங்கே ஜங்குக்கு விடாமல் ஒரு மாதிரி டே அங்கங்கே ரப் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் டே அப்படி இதெல்லாம் தாங்க முடியல. அப்படி ஒரு மாதிரி அப்படியே சேடாக உட்காந்துடுறான். இன்னைக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஏன் எல்லாரும் என்ன இப்படி யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கல. என்ன தொடாதீங்க எனக்கு பிடிக்கல. தொடாதீங்க. ஏன் இப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு பிரேக் டவுன் ஆகி அவ்வளோ அழுதுட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜங்குக். இப்போ அப்படியே அவனை கட்டி பிடிச்ச வரு, நான் இருக்கேன், எதுனாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக அழுகிறான். ஏன் என்ன இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பட் அவன் எதையுமே வாயை திறந்து எதுவும் சொல்லலை. ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க ஃபோர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லி எழுதிட்டு இருக்கான். ஜங்குக்கு இது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு டவுட்டிங் ஃபீலில் தான் அவனுக்கு போயிட்டே இருக்கு. இப்போ தான் அப்படியே அழுகு மூஞ்சோட பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும்ல, ஸோ அதை வந்து ஜங்குக்கு அங்கேயே வந்து இன்னும் கொஞ்சம் உடச்சி கீழே எடுத்திருப்பான். இப்போ அது வழியாக வந்து அப்படியே காற்றெல்லாம் வருது, அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு பொறுமையாக அப்படி போயிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு அந்த மேன்ஷன், அதாவது தியாங்கோட மேன்ஷன், கிம்ஸ் மேன்ஷனை ரீன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கும் தியாங்கும் அப்படியே கீழே இறங்குறாங்க. இங்கே தான் நான் லக்கேஜ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகுவோம். இங்கே பாரு, உள்ள போ, நான் பார்த்துக்கிறேன். உண்மையாவா? உள்ள போ அப்படின்னு சொல்ல இங்கே தியாங்கும் அப்படி குடுன்னு ஓடிட்டு இருக்கான். அவள் எதை பற்றியுமே யோசிக்கல, அப்படியே அவங்க மேன்ஷனுக்குள்ளே ஓடிட்டு இருக்கான். அம்மா அம்மா எங்கே இருக்கம்மா? ஏய் தியாங்கண்ணா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்ச பையனை பார்த்த சந்தோஷத்தில் அப்படி சிரிப்போட மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷமாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே தியாங்கா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுகலாம் வருது. என்ன நினச்சான்னு தெரியல, அவங்க அம்மா இப்படி கட்டுப்பிடிச்சி அழுகிறான். அவங்க அம்மாவுக்கு இது வியடாக இருக்குது. ஏன்னா தியாங்க இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்துக்க மாட்டான். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், தியாங்கோட அம்மா கொஞ்சம் ரூட் தான் அவன்கிட்ட, பட் கொஞ்சம் அக்கறையெல்லாம் இருக்கும், பட் அதை வெளியே காட்ட மாட்டாங்க. இப்போது அவங்க இப்படி அழுறதை பார்த்தோன்னே என்னடாச்சு பாப்பா, என்னாச்சு என்னாச்சு அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ அவங்களும் இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்கே ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு உள்ளே வரான். ஜங்குக்கு நான் வரேன்ப்பா, நான் வந்து இவனை தியாங் இல்லை ஆண்டி நீங்கள் பார்த்துக்கோங்க, நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லக்கேஜெல்லாம் கேரிங்காக உள்ளே எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்தோன்னே தியாங்கோட அம்மா ஓகே மிஸ் தான் பண்ணியிருக்கேன் நம்மளை, ஜங்குக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஜங்குக்கு வந்து கேரிங்காக இருக்கான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பையன் சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஆண்டி ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ தியாங்கோட அம்மா தான் தியாங் சொல்லுங்கம்மா, நீ போய் ஜங்குக்கு அவன் ரூமுக்கா, நீ ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா, தெரியும்ல சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே அவங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே அவங்க அம்மா அப்படியே ரெண்டு பேரும் போகிறத பார்த்து அப்படி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து அவங்க அப்படி உள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா ஜங்குக் அங்கே ஒரு பிக்சரை பார்த்துட்டு அதை போய் ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறான். அப்போது தான் ஃபாஸ்ட்டாக போய் அதை எடுத்துகிட்டு ஜங்குக் நீங்கள் போய் மேலே கழுவுங்கள, குளிச்சுட்டு வாங்க, ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் டக்கு டக்குன்ட்டு அந்த பிக்சர்லாம் எடுத்து அவன் ஷர்ட்குள்ளே வச்சுட்டு போகலான்னு பார்க்க இங்கே அவன் வந்து அந்த டோரை திறக்கிறதுக்குள்ளால அந்த டோரை டக்குன்ட்டு சாத்திட்டு தியாங்க அப்படியே பிடிச்சி திருப்பி நிறுத்துறான். ஜங்குக் அது அது வந்து ஜங்குக் அது வந்து என்ன அது போய் என்ன மன்னிச்சிட்டு இருக்கு ஏலாம் எதுக்கு இவ்வளோ படப்படுது எதாவது தப்பு பண்ணாதானே இப்படிலாம் மூச்சு வாங்கும், நீ என்ன தப்பு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே தியாங் தான் ஒன்றும் இல்லை சும்மா சும்மா தான் அப்போ என்னது அப்படின்னு சொல்லிவிடு அப்படியே தேவங்களோட ஷர்ட்குள்ளே தான் கையை விடுறான். கையை விட்டுட்டு அப்படியே டக்குன்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வெளியே எடுத்துடுறான். அதுதான் இங்கே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த பிக்சரை வாங்க வர ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போய் பெட்டில் விழுந்துடுறாங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே வந்து கீழே விழுந்துருது. சிங்க தேவங்க தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கா அது அது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேட்டுட்டு அப்படியே தேவங்களோட முடிய அந்த இயர்ஸ் பக்கத்தில் அப்படியே அழகாக சொருகி விட்டுட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து தேவங்க பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். தேவங்க ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. எனக்கு இது வரைக்கும் ஒரு லவ்வோட ஒரு கிஸ் அவனுக்கு கிடச்சதில்ல. இன்றைக்கி அந்த கிஸ் அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கான். ஜங்குக் எனக்கு வேணை விட்டு போயிடாதீங்க ஜங்குக், எனக்கு நீங்கள் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2-3 நாள் தான் மேலே லவ் காட்டினீங்க, ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. காலம் ஃபுல்லாக நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினாலும் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவை யோசிக்கிறான். இதெல்லாம் ஜங்குக்கு லைட்டாக கேட்குது. ஸோ வந்து அவன் கிளியராக கேட்கல, பட் லைட்டாக உன் கூடவே இருக்கணும் அப்படிலாம் கேட்குது. இங்கே ஜங்குக் தான் அப்படியே டக்குன்ட்டு கண்ணை திறக்கிறான். பார்த்தா தேவங்க அப்படியே ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா கிஸ் என்ஜாய் பண்ணுற போல அப்படின்னு கேட்டோன்னு தான் தேவங்க அப்படியே ஜங்குக்கு லைட்டாக தள்ளி விட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிறான். வெளியே போய் நின்றுட்டு தேவங்க எனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நீ இப்போலாம் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பாரு அவர் உன்னை ஏசுவார் அடிப்பார், நீ அவர் மேலே இவ்வளோ ஃபீலிங் சொல்லிட்டு ஒரு நாள் நீ வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்ட, நீ என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுற மாதிரியே அவனை பற்றி யோசிச்சுட்டு செம்ம காண்டில் உட்காந்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் கரெக்டாக தான் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். சடனாக ஜங்குக் தான் மேலேருந்து டேய் தியாங் இரியாடா, டேய் மேலே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டவங்க இதை கேட்டவங்க அம்மா தியாங் அந்த மேலே கூப்பிட்றாங்க பாரு, போ
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு மேலே போகிறான். மேலே போனானே, ஏய் இங்கே பாருடா, ரூம்லேயே இந்த டவல் தான் வச்சுட்டு வந்துட்டேன், நீ வந்து போய் எனக்கு அந்த டவல் மட்டும் எடுத்துக்கூட. டவலா? டவல் தானே கேட்டேன், ஏதோ ஒன்றை கேட்ட மாதிரி பண்ணுறேன். ஜங்குக் போடாவே எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே தியங் தான் அப்படியே அந்த கட்டில் பக்கத்தில் போயிட்டு அப்படியே அந்த பேக் எடுத்து வச்சு டவல் தான் தேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு நாள் அவன் டிவியில் பார்த்தது ஞாபகம் வருது. என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் இப்படி தான் டவல் கேட்பாரு. ஸோ இப்போ அவங்கள பிடிச்சி இழுத்து உள்ளே வச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிஸ் பண்ணுவார். ஸோ இதை யோசிச்சுட்டு அப்படியே கண்ணத்தில் தட்டிட்டு, சிச்சே அந்த மாதிரிலாம் நடக்கவே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனும் அப்படியே பொறுமையாக அந்த பாத்ரூம் கதவு கிட்ட போயிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க இந்த பக்கத்தில் இருந்து எந்த அணக்கத்தையுமே காணும். ஸோ லைட்டாக பயந்துடுறான், என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் கூப்பிடுறான், சவுண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அது ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா எங்கே ஜங்குக்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த கதவை லாக் பண்ணிட்டு ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு அதில் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு டேக்கு ஒரு மாதிரி கை காலம் சுவராக ஆரம்பிச்சிருது. ஜங்குக்கா டவல் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டவல்? நீ நினைஞ்சா உன்னை தூத்த வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை வாங்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு இங்கே தியவங்க தான் அப்படியே தூக்கிட்டு அந்த ஷவருக்கு கீழே தான் போகிறாங்க. இங்கே தியவங்க ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஜங்குக்கா வேணாம் உங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல, புரியுதா அப்படின்னு சொல்லும்போது தியவங்க ஷாக்கை பார்க்குறான். என்ன பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அந்த தண்ணிக்கு நடுவில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நனைஞ்சு ஒரு மாதிரி ரொமான்டிக் சுச்சுவேஷனாக இருக்குது. செம்ம ஸ்மெல் அந்த இடத்துலையே. இப்போ ஜங்குக் தான் தேவங்களோட டிஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி கடாசிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் மாட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். எங்கள் தேவங்க தான் அப்படியே ஜங்குக்கே லவ்வோட அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கோட ஐஸில் அந்த லவ் தெரியுது. இதெல்லாம் தேவன் வந்து அவனாக கற்பனை பண்ணிக்கிறானா இல்லை அவனுக்கு புரியலையா அப்படின்னு அவன் மனசில் 1000 குழப்பம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் எதையும் யோசிச்சுட்டே இருக்கேன், அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, ஒன்றும் ஆன்சரே சொல்ல மாட்டேன்றேன். நான் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி புரியுது? ஏய் நீ என்ன நினச்சாலும் எனக்கு புரியுமா? அப்போ இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா? அப்படி அன்னைக்கு என்ன அடிக்கணும்? இங்கே வர அன்னைக்கு ஒன்று நான் அடிக்கிற அளவுக்கு நீ அப்படி என்ன சொன்ன? எங்கள் அப்பா தப்பானவன்னு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீ ஒரு ஃபீலிங்கும் வேலையை காட்டலேடா, அது எதுக்கு நான் நம்ப போகிறேன்? நீ போய் சொல்லியிருக்கேன் தானே நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே தேவங்க ஒன்றும் புரியல. நம்ம மனசில் நினைக்கிறதுனா அவனுக்கு நினைக்கிது, ஒரு பக்கத்தில் இருந்தாலே அவளுக்கு இதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு என்ன சொல்கிறீங்க? வேறு அல்ஃபா ஒமேகா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி மேக்கவுட்டில் ஒன்றாயிட்டோன்னு வையன். நீ என்னென்ன திங்க் பண்ணுறியோ அதை என்னாலே உணர முடியும். உன் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் என்னால் உணர முடியும். அதே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வையன், நீ என்னென்ன மனசில் நினைக்கிறியோ துல்லியமாக ஒரு வார்த்தை விடாமல் நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மேக்கப் நம்மளுக்கு நடந்துச்சுன்னு வையன், அதாவது பேபி போனாய், அப்போது நீ என்ன எங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பேசினாங்க எனக்கு கேட்குண்டா, என் கரடி போயில அப்படின்னு சொல்லிட்டு நோஸை வந்து கடிக்கிறான். இங்கே தியாங்க தான் அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. அப்போ இனிமேல் என்ன டார்ச்சர்லாம் பண்ண மாட்டீங்களா? தெரில, அது எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி என் மேலே லவ் இருக்க மாதிரி பேசுகிறீங்க? இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் மண்டை ப்ரெஷர் கொடுக்குறதே நீ தான்டா. சும்மா எதையோ கண்ணா பின்னான்னு யோசிக்கிறேன். என்னால் அது என்ன இலவனும் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ நான் உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன்னு வையன், நீ ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட கிளியர் எமோஷன்ஸ் உன்னோட கிளியர் ஹெட்டிங்ஸ் வாய்ஸோட நான் கண்டிப்பாக கேட்கலாம் உன் பக்கத்தில் இருந்தால். அதனால தான் இவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், லெட்ஸ் ட்ரை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் அங்கே ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தியாங்க தான் ஜங்குக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஜங்குக் அதெல்லாம் கேட்பாரா? அவர் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த ப்ராசஸை. தியாங்க தான் செம்மையாக மோன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே தியாங்கோட அம்மா தான் தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதை தட்ட வர திடீர்னு ஜங்குக்கா வலிக்குது, ஜங்குக்கா வலிக்குது ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். எங்க அவங்களோட அம்மா அதை கேட்டுட்டு அச்சோ பிள்ளைங்க ஏதோ பண்றீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷையாயிட்டாங்க, அதை ஓடிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் லூஸ் மாதிரி சிரிச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும்னே. ஓகேவா, சரிடா. இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான் இருக்கும். டேயும் மாமா அப்படியே டின்னருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சடன் டைமில் வாசலில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பர்சன், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு, ஒரு பையன் அப்படி வர மாதிரி இருக்குது. கையில் வந்து ஸ்வீட்ஸோட அந்த பேஸ்கெட்டோட அந்த நெட்டெல்லாம் கட்டிய மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ஸ்லாம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸஸ் இதோட உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல, யார் இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கன்ஃபியூஸாக. இப்போ அவங்க எல்லாரும் பார்த்தோன்னா ஜங்குக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல. வணக்கம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எந்திரிச்சு நின்று வணக்கம்லாம் வச்சு உள்ளெல்லாம் கூப்பிடுறான். ஸோ அங்கே இருந்த பிளாக் சூட் போட்டவரும் அப்படியே போய் உட்காந்துட்டு
ஜங்குக் நீ எதுக்கு பண்ணிக்கிற உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துக்கிறான். அப்போ அந்த லேடி தான் தியாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கிச்சனில் அப்படின்னு சொல்லவும் எங்கள் ஜங்குக் தான் தியாங் இங்கே யாரும் வந்திருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தியாங்க இவ்வளோ நேரம் டவுட்டில் இருந்தவங்க அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தோன்னே மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி வந்து அவங்க அத்தையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அத்தை எப்போ தான் வந்தீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை பிடிக்கா. அவங்க அத்தை அப்படியே அவங்க பாசமாலே பொழிஞ்சிட்டு இருக்காங்க, அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. எங்கள் தியாங்கோட அம்மா என்ன நாங்கள் அப்படி குடுன்னு ஓடி வந்து அவங்க கூட ஒரு பையன் வந்திருப்பாங்க. அவனை பிடிச்சி டே ரிஷி எப்படிடா இருக்க, இவ்வளோ வளர்ந்துட்ட, ஐயோ என் பாசமான பிள்ளை அப்படின்னு சொல்ல அந்த பையன் அதை எப்படித்தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ மாறி மாறி பாசமாலே பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அப்பா தான் சிரிச்சுட்டு போதும் நிறுத்துங்கண்ணே, ரொம்ப பாசமாலே தான் பொழியிறீங்க. சரிதான், இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பாருங்க, அன்னைக்கு தானே பார்த்தீங்க, இன்னைக்கு என்ன மறுபடியும் இருந்தாலும் என்னங்க இப்படி சொல்றீங்க, பாருங்க அங்கே கல்யாணம் ஆகி எப்படி மாறிட்டான் பாருங்க, ஐயோ என் குழந்தை என்னடா கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கா, என்னாச்சு அந்த பையன் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன்றான், எங்க அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணல, ஜங்குக்கா வந்துட்டு இன்னும் கூர்ந்து பார்க்கல. ஸோ ஏதோ ஒரு பையன் ரிலேட்டிவ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ தியாங்க அப்படியே சிரிச்சுட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அத்தையும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டு நீ தானாப்பா என்ன என் தியாங்க நீ சாப்பாடே கொடுக்க மாட்டேன்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு நல்லா தான் ஆண்டி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல், அந்த ஃபேமிலி ஃபீல் அவனுக்கு வந்து வருது. சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அந்த அங்கிள் தான் ஒரு மாதிரி குருன்ட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கே அப்படியே விடாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல், எதையோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஜங்குக்கை. அப்படியே ரொம்ப ஊர்ந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜங்குக்கு வந்து திவங்க அப்படியே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ ஃபேமிலிலாம் இருக்கவும் ட்ரிபிள் மடங்கு கேராக இருக்குது. ஸோ டேக்கு இதெல்லாம் புரியுது. ஏன்னா டே வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். இப்போ 2 பேரும் பாத்ரூமுக்குள்ளே இருந்திருப்பாங்கல்ல. அப்போ ஜங்குக் தான் பாருடா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால எனக்கு உன் மேலே லவ் வந்துடுச்சு, இந்த நான் சென்ஸ் எல்லாம் பேசாதுன்னு, ஏன்னா அது எக்காலத்துக்கும் வராது, வரவும் விட மாட்டேன், வந்தாலும் அதை அழிச்சிடுவேன் புரியுதா. அண்ட் இங்கே பாரு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட் வீட்டு முன்னாடி கேரிங்கா இந்த மாதிரி இதெல்லாம் ஷிட்டாக நடிக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் நம்பி ரொம்ப லவ் பண்ணிடாதுன்னு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் பட் இப்போ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பெயின்லையும் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கு அந்த ஊட்டி விடுறது, அப்புறம் அவனை தலையை கோதி விடுறது, அப்பப்போ சின்ன வந்து கிஸ் பண்ணுறது, அப்படியே கிச்சனில் இருக்கும்போது ஹக் பண்ணுறது, இதெல்லாம் ஃபேமிலி பார்த்துட்டு வா அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே தேவனுக்கு தானே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் யாருக்கிட்டையும் வெளியே காணிச்சிக்கல. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு டீயோட கசனும் டீயும் தான் செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. டீயோட கசனுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, அதாவது ரிஷிக்கு. ஸோ அவன் வந்துட்டு டவுட் ஆகிட்டு தேங்கண்ணா சொல்லடா ரிஷி என்னாச்சு. இல்லைண்ணா எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா சொல்லு கேளு. இல்லை மாமா உண்மையிலே உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா. ஏன்டா இப்படி ஒரு கேள்வி. இல்லைண்ணா எனக்கு தெரியல, நீ ஒரு மாதிரி கவலையாகவே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன் எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. உன் கண்ணை பார்த்தா எனக்கு தான் என்ன பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. நான் ஒருத்தங்களை பார்த்தா சீக்கிரமாக புரிஞ்சுப்பேன். அதே மாதிரி தான் உன்னை பார்த்தா ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு நிலைத்தடுமாறத்துலேயே இருக்கு. அதுதான் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் போனால் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரி நீ கண்டுபிடி. ஆனால் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதான் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியுதா இருக்கும். ஒழுங்காக உன் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கும். அண்ணா உண்மையாக சொல்லு, உன் பவர்ஸ்லாம் ஏன் நான் யூஸ் பண்ண மாட்டேன்றேன். அது ஒரு பெரிய கதைடா, அது இதுக்கு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்ல. இப்போது அந்த ரிஷிங்கிற பையன் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 15 இயர்ஸ் பையன் தான். ஸோ அவன் இன்றைக்கி வந்துட்டு அவனை வந்து அப்படியே தூங்க வச்சுட்டேன். சரி நீ தூங்கு சரியா, நாளைக்கு பார்க்கலாம். அண்ணா இதை கதை சொல்லு ப்ளீஸ், சொல்லு தேவம் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கவும். இப்போ தேவம் தான் அவன் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட எனக்கு அப்போ ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்கள் அம்மா ஒரு ரூமில் கொண்டு போய் என்னை தனியாக அடைச்சாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன். இடிச்ச மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி தான் எங்கள் அப்பா இருந்தார். அவ்வளோ இடி அவ்வளோ மழை, என்னால் அதை கண்ணுக்குள்ளார பார்க்கவே முடியல. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த இருட்டில், நான் மட்டும் தனியாக. அப்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் கதற மாதிரி ஒரு சவுண்டு. எனக்கு ஏன் என்ன எதுவுமே தெரில. நான் என்னோட பவர்ஸை அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு உணர்ந்தேன். யாரும் வெளியே அழுகிறாங்க, என்னால் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. நானே இங்கே கஷ்டத்தில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அந்த சின்ன பையன் அவ்வளோ அழுகிறான். எதுக்கு அழுகிறான் என்னத்துக்கு அழுகிறான் ஒன்றும் தெரியல. அப்படியே அந்த லாக்கை உடச்சிட்டு பின்னாடி வழியாக ஒரு குட்டி ரூம்லேயே தப்பிச்ச உடனே போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு மரத்து பக்கத்தில் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருந்தான்.
எனக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது. நான் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தான். அப்படின்னு சொல்லும் போது இப்போ அப்படியே அந்த பக்கம் காணிக்கிறாங்கடா. எங்கள் குட்டி தான் தான் அப்படியே போயிட்டு, ஹே பாரு, நீ எதுக்கு அழுகுற? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு அடியை தான் பட்டுடுச்சா? அம்மா 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 வேணும். என்ன அம்மா வேணுமா? யார் நீ? இங்கே எதுக்கு இருக்க? அம்மா வேணும், அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அழுதுகிட்டே இருக்கான். எங்கேயோ கை காணிச்சிட்டு என்னென்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்கவும் இங்கே அந்த குட்டி தான் அப்படியே அவனோட கை காலெலாம் பிடிச்சி பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு இடத்துல பிளட்டாக இருக்குது. ஸோ அப்படியே அவனோட ஷர்ட்டை தான் அப்படியே கிழிச்சு அப்படியே அதில் கட்டி விட்டுட்டு, நீ அல்லாத, உன் அம்மா வந்துடுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே, நீ வந்து ஒரு ஆல்ஃபாவா ஒமேகாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த குட்டி பையன் அப்படி அழுதுட்டே, நான் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆல்ஃபாவா? அப்போ உங்ககிட்ட பவர் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேவன் தான் ஒமேகா வச்சு அப்படியே தள்ளி போய் நிற்கிறான். ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஆல்ஃபா பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் அப்படியே பார்க்க, இல்லை என் பவர் இன்னும் எனக்கு கிடைக்கல, அம்மா சொன்னாங்க அது என்னோட 10வது வயசில் தான் கிடைக்கும்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, நீ கவலைப்படாத, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குட்டி பையனை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணோன்னு இங்கே அந்த குட்டி பையன் அப்படியே ஏதோ ஒரு ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிட்டு, எனக்கு தெரியல, உன்கிட்ட எங்கள் அம்மா மட்டும் ஸ்மெல் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி உங்கள் அப்பா யாரு? அப்பா இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே தேவங்க ஒரு மாதிரி அழுகையாக வருது. குட்டி தேவங்க அப்படி அழுதுட்டே, உன் அப்பாவும் இறந்துட்டாரா? என் அப்பாவும் இறந்துட்டாரு, அவருக்கு தான் ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. ஏன்னா உங்கள் அப்பாவா? அப்படி ஏன் அப்பா இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ தான் தேவங்க லைட்டாக புரியுது. அந்த குட்டி தேவங்க வந்து அப்படியே சண்டை போடுறான். என்ன நீ சொல்கிற? இல்லை அவர் ஏன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச தேவங்க லைட்டாக புரியுது, வந்து ஒரே அப்பா தான். ஸோ அப்போ நீ என் தம்பியா இல்லை அண்ணனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ 2 பேரும் அப்படியே ஏஜெல்லாம் சொல்லிக்கவும் ஜங்குக்கு வந்து தேவங்க கொஞ்சம் அண்ணன் தான். ஸோ அப்படி பார்த்துட்டு, நீ என்னோட அண்ணனா அப்படிங்கிற சொல்லுவோம். இங்கே அந்த குட்டி பையன் அப்படி அழுதுகிட்டே இருக்கான். அப்போ பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான சவுண்டு, தேவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கேட்டோன்னா அப்படி பயப்படுறான். இந்த பக்கம் அந்த குட்டி பையனும், என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு பயமாக இருக்கு, அம்மா வர வரைக்கும் இங்கே இருக்கிறியா? எங்கே பாரு, அம்மா எங்கே போக மாட்டாங்க, நான் எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன்னு என்னை ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு, நான் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் கொடுத்துட்டு டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறான். அப்போ அந்த குட்டி பையன் அப்படியே, அதாவது தேவங்கோட அந்த ஸ்மெல், ஸோ நான் சொல்லியிருப்பேன், ஸோ ஒமேகாஸுக்கெல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது அவனோடது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குது, தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு டைமண்ட், ஸோ அதை எடுத்து அப்படி கையில் கொடுத்துட்டு, இது என்னோட பவரோட பாதி, இது நீ உன்னோட சேஃப்டிக்காண்டி வச்சுக்கோ, அம்மா கிட்ட நான் ஏசி வாங்கிக்கிறேன், பரவாயில்ல, அம்மா எனக்கு திருப்பி எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையாடம் அதை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி இருப்பான். இப்போ இதெல்லாம் ரிஷிக்கிட்ட சொல்ல, அப்போது இதனால தான் அவனால் யூஸ் பண்ண முடியலையா நான் பவரை? ஆமாம், இதனால தான் என்னால் யூஸ் பண்ண முடியல, என் பாதி பவர் தான் என்கிட்ட இருக்குது, நானே அதனால தான் என்னால் ஒரு ஆல்ஃபா கிட்டேருந்து தப்பிக்க முடியல, இல்லைனா நான் ஒரு ஆல்ஃபாஸையும் அடித்து போடுற அளவுக்கு ஒரு ஒமேகாவுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும்ல. தெரியும். அதனால தான் என்னால் நார்மல் மனுஷங்களை சமாளிக்க முடியும், அதனால் ஒரு ஆல்ஃபாவை சத்தியமாக என்னால் சமாளிக்க முடியாது, கொஞ்சம் வேணால் சமாளிச்சிருவேன், ஆனால் அந்த பாதியோட பவர் இல்லாமல் என்னால் சுத்தமாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அப்போ உன்னோட பர்ஃப்யூம், அது தாண்டா, அதில் தான் லாக் ஆகிடுச்சு, என்னோட அந்த ஸ்மெல்லும் வெளியே வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, அது வெளியே வந்தால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நான் என்றைக்கு அந்த பையனை கண்டுபிடிச்சி என்னோடய பாதி மந்திரக்கல்லை வாங்க போகிறேன்னு தெரியல. அது அந்த க்ரீன் ஸ்டோன் அது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. அன்றைக்கி அதை பார்த்துட்டே இருந்தேன்னா அதை எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி என்னெல்லாமோ நியூஸஸ் வந்து என்னெல்லாமோ நடந்துச்சு, அதில் வேறு அது உடஞ்சிடுச்சு, அதை பாதி வேறு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லுவோம். அவன் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கான். சரிண்ணா, அப்போ நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கலான் இருக்கா? தெரில ரிஷி, என்றைக்கா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன். அவன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவாறு, எனக்கு இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கிடச்சது என்னென்னா, அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்தாங்களாம், அவங்களோட பையன்தான் அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார், அம்மாவுக்கு துரோகம் நெவர் பண்ணவே மாட்டார். அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், அவர் ஏதோ ஒரு தடவை யோசிச்சுட்டு தான் பண்ணுவார். எங்கள் அம்மா அதனால கூட என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கலாம், ஏன்னா நான் அவருக்கு பிறந்தவர் தானே. அண்ணா, நீ ஏன்னா இவ்வளோலாம் கவலைப்படாதுண்ணா, இங்கே பாரு ரிஷி, உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, நான் இவ்வளோ சன்னதியே உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்,
நீ அதை பற்றியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. ஆனால் ஒருத்தவங்க ஃபீலிங்ஸை எனக்கு புரிஞ்சுக்க தெரியும். அதை நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு நான், புரியுதா? நீ என்ன யோசிக்கிறேன்னு இப்போமா எனக்கு புரியுது. நீ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே அந்த பையனும் அப்படியே சிரிக்கிறான். இந்த பக்கம் தியாகம் அப்படியே சிரிச்சுட்டு ரிஷி அப்படியே தூங்க வச்சுட்டு சரி நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். இப்போ நைட்டு தான் டே அப்படியே போய் படுக்கிறான். அப்படியே வந்து ஜங்குக்கை பற்றி யோசிக்கலாம். அவன் இதெல்லாம் அந்த பழைய செனோரிஸ் அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவனோட ரூமில் தானே இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். அது வந்து தேவனோட சீக்ரெட் கபோர்ட். ஸோ அது அவனோட கபோர்ட் மட்டும்தான். இப்போ அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு அவனோட ஃபேஸை வந்து அப்படியே காணிக்கிறான். ஸோ அதில் வந்து ஒரு லாக்கர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அந்த லாக்கரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணால் அது ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கல். ஸோ அந்த கல்லில் வந்து பாதி கிறிஸ்டல் மாதிரி அந்த க்ரீன் கிறிஸ்டல் அப்படியே ஜொலின்னு ஜொலிச்சுட்டே இருக்கு. இப்போ அந்த பாதி கிறிஸ்டல் மட்டும் உயிரோட இருக்க மாதிரி அப்படி இருக்கு. மிச்சத்தை கிறிஸ்டல் வந்து காணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கான். அப்போ தான் அவனால பில் ஃப்ளவரையும் யூஸ் பண்ண முடியும். இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து இன்னும் பவர் பூஸ்டப் ஆகிடும். அவனோட ஸ்மெல் எல்லாமே திருப்ப கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். எப்போ நான் அந்த பர்சனை திருப்ப மீட் பண்ணுவேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அந்த ஸ்டோன் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அவன் இதை பற்றியுமே யோசிக்கல. இப்போ இந்த பக்கம் காட்டினா ஒரு டெரஸில் தான் காணிக்கிறாங்க. ஜங்குக்கோட சவுண்டு தான் கேட்டுட்டு இருக்கு ஃபுல்லாக. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு சொல்லுங்க அங்கிள், நீங்க சொல்லி நான் கேட்காமையா சரக்கெல்லாம் வசீலாம் எடுத்துறீங்க. வாங்க அங்கிள், சாலியோட உங்களுக்கு. என்னடா சின்ன பையா, என்ன ஜாலியாக இருக்க போல பொண்டாட்டி கூட பார்த்துடா. பொண்டாட்டிங்க கிட்ட ஒரு ஆக்கிரமிச்சுட்டாளுங்க, அவ்வளோதான். ஒமேகாவா அல்ஃபாவா ஒரு அளவும் கிடையாது. உன் மேலே ஏறி தாண்ட வாடிடுவாங்க. அங்கிள் அப்படிலாம் இல்லை. நான் ஜான் ஜங்குக். நான் இருக்க கெத்துக்கு சே, நான் பெரிய கெத்து பார்ட்டி அப்படின்னு சொன்னாவும் அந்த அங்கிள் அப்படியே வந்துட்டு என்ன ஜான் ஜங்குக்கா? யாருடா நீ? ஜான் ஜங்குக்? அங்கிள் உங்களுக்கு தெரியாதா? நான் யார் தெரியுமா? தேவங்களோட அப்பா இருக்கால, தேவங்களோட அப்பா. ஆமா, தேவங்களோட அப்பா. அதான் அங்கிள் தேவங்களோட அப்பா. சொல்லுடா தேவங்களோட அப்பா அப்படிங்கிற மாதிரி மாற்றி தேவங்களோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் 2 பேர் குடிச்சிட்டு அப்படியே அந்த அங்கிள் மட்டையாகி விழுந்துறாரு. அப்போ ஜங்குக்கு எதை சொல்கிறான் அந்த அங்கிள், அப்போ ஆடா நீ வேற உருட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே தட்டு மாதிரி ஒரு பாட்டிலோட அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராக்குறான். டே வந்து திடீர்னு நாய்ஸ் கேட்கணும். அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. ஜங்குக்கு எங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே நிமித்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே பாட்டிலோட வந்து அப்படியே அந்த ஃபுல்லாக ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் அந்த பெட் இருக்குன்னா ஸோ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து மூணு லைட்லாம் அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ அவன் வந்து அப்படியே நேராக அந்த கட்டிலுக்கு கீழே அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த சினோரியை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு மறுபடியும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இங்கிட்டே தான் அப்படியே வந்துட்டு அவனுக்கு டீயர்ஸ் வந்துடுச்சு. இப்படி பார்த்தோன்னே ஜங்குக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு குடிச்சிங்க? என்ன நான் கொடுப்பேன், நீ யாரிடா கேட்கறதுக்கா? நான் உங்கள் ஒய்ஃப். என்ன ஒய்ஃபா? நான் உன்னை அப்படியே ட்ரீட் பண்ணியிருக்கேன். அப்படியே தீடா நீ என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன். ஜோக்கா இந்த கர்மத்தை சி ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரமா வச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? என்னை விட்டுட்டு போயிரு. இவருக்கு என்னாச்சு, குடிச்சனால மூளைக்கிட்ட பாதிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தலையை பிடிச்சி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஜங்குட்டான் அப்படியே தேங்காய் பிடிச்சி என்னை விட்டுட்டு போயிடுடா, நான் கஷ்டப்படுத்த போகிறேன், நான் துன்படுத்த போகிறேன். நீ என் கூட இருந்தா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவேன். என் படாத கஷ்டத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் எதுக்கு ஜங்குக்கா போகணும்? நான் போக மாட்டேன். எப்போ உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துப்பான். அப்போ ஜங்குக் தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே லேப்பில் படுத்துட்டு அப்படியே தேவனோட ஹிப்பில் தான் நல்லா அவங்க ஃபேஸ் அப்படியே பறி பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது அவங்க அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது. என்னதான் இருந்தாலும் அவன் ஜங்குக்கை லவ் பண்ணியிருக்கான், லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னுமே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அழுதுட்டே ஜங்குக் அழாதீங்க, ஜங்குக் அழாத, ஜங்குக் அழாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சாரிம்மா, அன்னைக்கு ஒன்று என் கண்ணு முன்னாடி கொண்டுட்டாங்கல்ல, சாரிம்மா, எனக்கு காப்பாற்ற முடியலம்மா ஒன்று, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்மெல்ல அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இங்கே திவங்க ஒன்றும் புரியல. ஜங்குக் இங்கே பாரு, என்னாச்சு? நான் இருக்கேன்ல, நான் இங்கே தான் இருக்கேன், கண்ணு திறந்து பாரு, ஜங்குக்கா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். இங்கே ஜங்குக் தான் செம்மையாக அப்படியே படுத்து அழுதுட்டு இருக்கான். சாரிம்மா, சாரி, என்னை விட்டு போயிடு, நான் கஷ்டப்படுத்த போகிறேன்,
ஓய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு குடிச்ச போதையில அப்படியே மட்டையாயிடலாம். எங்கள் தேவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே அரை போதையில அப்படியே எதுவும் பேச முடியாமல் அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது எனக்கு. அப்போ தேவன் தான், என்னை என்ன நினச்சாலும் உன்னை விட்டு நான் போகிறதா இல்லை ஜங்குக்கா, உன் கூட தான் இருக்க போகிறேன். இந்த லைஃப் உனக்காண்டி நான் அர்ப்பணிச்சிட்டேன். எனக்கு தெரியல ஜங்குக்கா ஏன் நம்ம கதை இப்படி போகுதுன்ட்டு. ஆனால் இப்படி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணமாக நீயும் நானும் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பை கிளியர் பண்ணுறதுக்கு நான் உன் கூட இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். நீ என்ன அடித்தாலும் துன்புறுத்தினாலும் என்னை வேண்டான்னு சொல்லி ஒத்துக்கினாலும் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வாய்ப்பையாவது எனக்கு நீ கொடுப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸ்லேயே டக்குன்ட்டு போய் தேவன் கிஸ் பண்ணுறான். தேவன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை ஜங்குக்கு கொடுக்குறான். என்னதான் முன்னாடி கிஸ் பண்ணியிருந்தாலும் அது ஜங்குக்கு பண்ணியிருப்பான். இப்போ தான் தேவன் அவன் மனசார கொடுக்குறான். ஸோ இது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு ஃபீல் ஆகுது தேவன் நம்மளை கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு தான் அப்படியே வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா தேவன் தான் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். இப்போ டீக்கிட்ட தேவன் என்ன சொன்ன நைட்டு, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னா, எனக்கு அது இன்னும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு, என்னை கிஸ் பண்ணல நீ அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அப்படியே அவன் லிப்ஸில் கை வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்ட்டு அவங்க அப்படியே கண்ணெல்லாம் சுண்டிட்டு ஒரு மாதிரி அப்படியே எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். அதை தங்குக்கு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தேன், என்ன அவர் தூங்கிட்டு தான் இருக்காரா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இங்கே இருப்போம் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். பட் ஜங்குக்கு தான் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கார்ல தேவனுக்கு. ஸோ அதனால் அவருக்கு எல்லாமே கேட்குது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ரியாக்ஷன் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஜங்குக்கா நீ என்ன நினச்சாலும் நான் அப்பவும் இப்போவும் ஒன்று தான் சொல்லுவேன், ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து அப்படியே ஜங்கு கூட லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணேன். இப்போ ஜங்குக்கு அப்படியே இழுத்து தேவங்க நல்லா கிஸ் பண்ணிருக்கான். தேவங்க இது ஷாக்காக இருக்கு. ஜங்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே நல்ல கிஸ், அந்த கிஸ் அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு.